நீங்கள் எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு? இப்போ இன்றைக்கி தான் வந்து டே 1 ஆஃப் கேட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ அப்போ இருந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க நீங்கள்? இந்த டாபிக் வைஸ் படிக்கணுமா, இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஏன்னா யூஸ்வலாக பார்த்தா இப்போ குவான்ட்னா எல்லாருமே அரித்மெட்டிக் மட்டும் படித்தாலே சர்வே ஆகிடலாம், டிஎல்ஆர் ஒரு செட் சால்வ் பண்ணாலே நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நீங்கள் எப்படி பண்ணீங்க? அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் இஸ், எனக்கு வந்து நான் இதை பிக் பண்ணும் போது எனக்கு சார் மார்க்கெட்டில் சார் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னார். என்னதான் நான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் இங்கே இந்த டாபிக்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி அரித்மெட்டிக். ஸோ அதெல்லாம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டாப்பிக்கும் பண்ணி சைமல்டேனியஸாக ப்ராக்டிஸ் லெவல் டெஸ்ட்டும் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஓகே, அது என்னதான் ஓரளவுக்கு ஈஸி இல்லைனா மீடியமாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்துடும். இது இப்படி தான் பண்ணணும், இந்த கொஷின்ஸ்லாம் எனக்கு வந்துடும். அது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மார்க் பண்ணுற போதே கான்ஃபிடன்ஸ் வந்தது. நான் சொன்னேன் இல்லையா, மார்க்ல ஸ்டார்டிங் 9% கொஞ்சம் கம்மி தான். இதெல்லாம் பண்ணும் போது தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ஓகே, இந்த கொஷின்ஸ்லாம் பேப்பரில் வந்தாலும் அட்டென்ட் பண்ணிடலாம், இந்த மாதிரி தான் எனக்கு வந்தது. ஸோ ஒரு மாதிரி எதெல்லாம் எனக்கு டைம் எடுக்குது, எதெல்லாம் வந்து பெருசாக தெரியலையோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு, எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் கேட்டில் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மீதி மற்ற சைட் டாபிக்ஸ்லாம் போனேன். அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக உங்களுக்கு டாப் நீங்கள் நெக்ஸ்ட் சாரி அதே கொஸ்டின், எப்படி டே 1லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க படிக்கும்போது? ஓகே, ஸோ இனிஷியலாக 3 months முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பிளைண்டாக ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த மார்க்கை வந்து நான் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு. ஸோ விஆர்சியில் என் ப்ராப்ளம் வந்தது, ரீடிங் ஸ்பீட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் போட முடிஞ்சு இனிஷியலாக. வெர்பல் ஆப்டிடியூட் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ ரீடிங் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் எனக்கு புரிஞ்சிச்சாங்க. டிஏஎல்ஆர் அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு செட் முடித்தா கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆரம்பித்தேன். ஸோ டிஏஎல்ஆருக்கு வந்து யூடியூப்லேயே நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய ரிவிஷன் வீடியோஸ் இருக்குது. தே கவர் எவ்ரி டைப் ஆஃப் கொஸ்டின் டிஏஎல்ஆரில். ஸ்கெடியூலிங்காக இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஐன்ஸ்டீன்ஸ் பசில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ எல்லா டைப்பையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நானாக கொஷின்ஸை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் தட் செக்ஷனல் மார்க்ஸ் எடுக்கும்போது என்னோடய ஸ்பீட் அண்ட் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆச்சு டிஎல்ஆருக்கு. அண்ட் தேர் இட் ஹெல்ப்ட். அண்ட் குவான்டிடேட்டிவ்க்கு அகெயின் மார்க் டெஸ்ட்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அங்கேயே அனாலிசிஸ் வந்துருச்சு, எந்தெந்த டாபிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறேன், எந்தெந்த டாபிக்ஸ் வீக்காக பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அரித்மெட்டிக் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன், ஏன்னா வெயிட்டேஜ் அதிகம். அண்ட் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி இதிலெல்லாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஈவன் இஃப் ஹார்ட் கொஷின்ஸ் கம், ஐ ஷுட் பி ஏபிள் டு சால்வ் இட்ங்கிற மாதிரி. அண்ட் ஒரு சில வெயிட்டேஜ் கம்மியான டாபிக்ஸ் வந்து லைக் ப்ராபபிலிட்டி அண்ட் காம்பினேஷன்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அதில் வந்து பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இஃப் தேர் ஆர் ஈஸி கொஷின்ஸ் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணிடணும். கஷ்டமான கொஷின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் தேர்ங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ ஓவரால் என் மைண்ட் செட் வந்து அவுட் ஆஃப் 22 கொஷின்ஸ் இன் குவான்ட் ஒரு 15 கொஷின்ஸ் மேக்ஸிமம் போட்டால் போதும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டட் டைமில் பண்ணதுனால, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ மெயினாக நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டே இது பண்ணீங்க, எப்படி உங்களால் பண்ண முடியும்? இல்லை, எனக்கு வந்து குவான்ட் வந்து எனக்கு நார்மலாகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். அது இல்லாமல் எனக்கு நான் ஜெய் படிச்சிருந்தேன், எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு பேசிக்காக நான் குவான்ட் வந்து எனக்கு மெயின் வந்து அந்த ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சு, அதுக்காக தான் நான் மெயினாக பார்த்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது குவான்ட் தான். குவான்ட் வந்து நான் வீடியோஸ் பார்க்க நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக. ஸோ ஒரு 2 புக்கு எழுதி ஃபுல்லாக நோட்ஸ் எழுதி மோஸ்ட்லி வந்து நான் ஃபார்முலாஸ் தான் எழுதி வச்சிருந்தேன் நான். ஸோ எக்ஸாம் முன்னாடி வந்து நான் அந்த மார்க் எழுதும் போது, எக்ஸாம் எழுத முன்னாடி ஜஸ்ட் நான் ஃபார்முலாஸ் மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அது வந்து வீடியோஸ் பார்த்தோன்னா அந்த நிறைய ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணால் வந்து கொஷின் சால்வ் பண்ண டைம் நல்லா சேவ் ஆச்சு. அண்ட் பிஎஸ்சியும் டிஏஎல்ஆரும் வந்து மோஸ்ட்லி நான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தேன். ஏன்னா அதில் டாபிக்ஸ் வைஸ் வந்து என்ன சொல்கிறது, ஸ்பெசிஃபிக் அந்த டாபிக்ஸ் மாதிரி ஒன்று கிடையாது, நிறைய கொஷின் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் நிறைய பார்த்தேன் நான். ஸோ ஃபுல்லாக எல்லாமே யூடியூப்ல தான் பார்த்தேன் டிஏஎல்ஆர்லாம். ஸோ பழைய கொஷின் ஃபுல்லாக வந்து டிஏஎல்ஆரும் விஏஆர்சி வந்து நான் வந்து கொஷின்ஸ் போட்டு தான் பார்த்தேன். சும்மா நம்ம விஏஆர்சின்னு சொல்லிட்டு என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்கோ அது எல்லாமே அவங்க மோஸ்ட்லி கொஷின் தான் சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் டேட்டா சால்வ் பண்ணது, அப்புறம் வந்து எனக்கு அந்த ரீடிங் வந்து புதுசு, இந்த ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணுறதெல்லாம், அந்த இது பண்ணுறதெல்லாம். ஸோ அது நான் வந்து கொஞ்சம் புக்ஸ்லாம் படித்து நான் வந்து இவ்வளோ பேராகிராஃப் வந்து இவ்வளோ நேரத்தில் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் மாதிரி கற்றுக்கிட்டது. ஸோ விஏஆர்சி வந்து மெயினாக வந்து ஃபாஸ்ட் ரீடிங் தான் புதுசாக நான் கற்றுக்கிட்டேன். மற்றபடி வீடியோஸ் பார்த்து நான் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் போட்டேன். நான் பாயிண்ட் வந்து நார்மலாக ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணி, அந்த சின்ன ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணி